ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காலிஃப்ளவர் பகோடா செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் பகோடா செய்யறதுக்கு காலிஃப்ளவரை வானலில் கொட்டி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். காலிஃப்ளவரில் பூச்சிங்க நிறையா இருக்கும். அதனால் அதை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் வைக்கிறது. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை அலசிட்டு நம்ம மசாலா போடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க அலசி எடுத்து வடிகட்டி எடுத்து வந்து மசாலா போடலாம். காலிஃப்ளவரை நல்லா அலசி எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் உப்பு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு கொஞ்சமாவே உப்பு சேர்த்துக்கங்க. அதிகமாலாம் இது உப்பு இழுக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க காரத்துக்கு. கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கங்க வாசனைக்கு. லைட்டா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து தான் இது பண்ணோம், இருந்தாலும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. வெய்ய நாள் வந்தோடனே லெமன் விலை ரேட்டு ஏறிடுச்சிங்க. ஒரு எலுமிச்சம்பழம் 10 ரூபாயாங்க. உங்க ஊர்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் எங்க ஊர்ல 10 ரூபாங்களாங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. கான்ஃபிரன் மாவு சேர்த்துக்கங்க. அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. ஒரு ஸ்பூனு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கங்க. லெமன் இன்னொன்னையும் புழிஞ்சு விட்டுக்கங்க. லெமன் பத்தல. காரத்துக்கு இன்னும் கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. கலர் கம்மியா இருக்கு. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்னா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. 10 நிமிஷம் பிறகு நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்கல. இது மிளகாத்தூள் கலரே தான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். வாங்க ஒரு 10 நிமிஷம் மசாலா ஊறட்டும். ஊறிச்சு. வாங்க காலிஃபிளவர் பகோடாவை போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காயிட்டணும் பகோடாவை போடலாம். போட்டு அதுல ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்து மிளகு தூள் தூவி சாப்பிடலாம். வாங்க, நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. இத மாதிரிலாம் செஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்லயே சாப்பிடுங்க. கடையில வாங்கி சாப்பிடறத விட இத மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் சீசன் போது காலிஃபிளவர் கம்மியா கிடைக்கும். இது 2 பூ 50 ரூபான்னு வாங்கி வந்தோம். கொஞ்சம் கிரேவிக்கு எடுத்து வச்சுன்னு கொஞ்சம் பகோடா போட்டாச்சு. பாருங்க, எங்க பட்டான்னு வாசனை பிடிச்சின்னு இங்கவே படுத்துன்னு பாத்துன்னு இருக்கிறான் பாருங்க. அம்மா நானாவோ செய்யறால அப்படின்னுட்டு. என்னடி வேணும் தங்கம்? எண்ணெய் காய்ச்சோன்னு போடுங்க. வெந்துடுச்சு. வெந்ததை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து சாப்பிடலாம். வாங்க, லைட்டா பெப்பர் தூள் தூவிக்கிங்க. பெப்பர் தூள் தூவி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட இதுல மேல லெமன் புழிஞ்சு விட்டு கூட சாப்பிடுங்க. நாங்க அதுலயே புழிஞ்சு இது பண்ணியாச்சு. ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஆனியன் சேர்த்து இது சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படிதான் நாங்க காலிஃபிளவர் பகோடா செய்வோம். நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.